நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் இன்னைக்கு ஒரு 500 ரூபீஸ் ப்ராஃபிட் பண்ணேன். அந்த ப்ராஃபிட் வந்து என்னன்னா, ஏடிஎம்ல பண்ணனா, ஓடிஎம்ல பண்ணனா, ஐடிஎம்ல பண்ணத பத்தி தான் பார்க்க போறோம். சரி. 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு வந்து 330 வியூஸ்க்கு மேல போயிட்டு இருக்குது. அது தாண்டி போயிட்டு இருக்குது. நேத்து மட்டுமே 100 வியூஸ்க்கு மேல போச்சு. சந்தோஷம். என்னன்னா பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். நீங்க பண்ற சப்ஸ்கிரைப்ல தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, நம்ம இந்த ட்ரேடை எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ரியல் மணியில் எடுக்கல, பேப்பர் ட்ரேட் தான் பண்ணியிருந்தேன். பேப்பர் ட்ரேட்லேயே வந்து ஒரு லாட் தான் எடுத்திருந்தேன். ஒரு லாட்லேயே வந்து எடுத்திருந்தேன். 8 பாயிண்ட் கேட்ச் பண்ணிட்டேன். ஐடிஎம்ல எடுத்தீங்களா, ஓடிஎம்ல எடுத்தீங்களா, ஏடிஎம்ல எடுத்தீங்க கேட்டிங்கன்னா, நான் ஐடிஎம்ல தான் ட்ரேட் பண்ணேன். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தேன்னா 25,900 எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் நான். நான் 25,900 இது பண்ணியிருந்தேன். 4 நிமிஷம் ஹோல்டு பண்ணேன். எனக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்துட்டேன். 8 பாயிண்ட்ஸ் வந்தோடனே எடுத்துட்டேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற. நான் ரியல் ட்ரேட் பண்ணலன்னா கூட பேப்பர் ட்ரேட் தான் பண்ணேன். அதுலேயும் நம்ம ஒரு இது இருக்கணும்னா அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்ல. இதில் ப்ராஃபிட் நான் இது பண்ணாதான் நம்ம அதுலேயும் ரியல் ட்ரேட்லேயே ப்ராஃபிட் பண்ணுவோம். அதான் என்னன்னா ஒரு 4 நிமிஷம் ஹோல்டு பண்ணேன். அது எனக்கு ஒரு 6 to 8 பாயிண்ட்ஸ் வந்தது. ஒரு 500 ரூபீஸ் ப்ராஃபிட் கெயின் இது பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களும் எப்பவுமே எக்ஸ்பைரி ரேட்டில் வந்து ஒரு லாட் மட்டும் இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடிஎம்ல மட்டும் பண்ணுங்க. எக்காரணத்துக்கு கொண்டு ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் அன்னைக்கு தேதிக்கு போவாதீங்க. யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.